அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்டூ, அடுத்து வந்து ரீடு. ஸோ அன்டூ ரீடுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து கண்ட்ரோல் இசட் கண்ட்ரோல் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அன்டூ கொடுத்தனா போயிடும், ரீடு கொடுத்தா வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அன்டூ ரீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உள்ள நான் ஷேப்ஸ் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸு. ஸோ பாக்ஸ் தான் நான் எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வந்து கிளிக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஷேப் வேணுமோ ஜஸ்ட்டு ரேண்டமாக போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேண்டமாக ஒரு ஹைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து நான் எஸ்கேப் கொடுத்துட்டேன், என்னால் எடிட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் மாடிஃபைல போய் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ பாக்ஸோட ஹைட்டு எல்லாமே காட்டும். செக்மெண்ட் வச்சுக்கோங்க. செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செக்மெண்ட் ஷோ பண்ணுறதுக்கு கீ வந்து F4, சாரி 1 செகண்ட், F4 அமுக்கணும். ஸோ F4 அமுக்குனிங்கன்னா வந்து எனக்கு செக்மெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செக்மெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். செக்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லிட்டு அந்த ஸ்மூத்தன் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நொறுங்கிடும், ஆப்ஜெக்ட் வந்து நொறுங்கிடும் செக்மெண்ட் இல்லைனா. ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கோனு. ஸோ கோன் ஷேப் பாருங்கள், கோன் எப்படி இருக்குன்னு. ஸோ கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன், ஹைட்டு கொடுத்துட்றேன், அகைன் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டேரெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி வரும். அடுத்தது ஸ்பியர். ஸ்பியர்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணிங்கனாலே வந்துடும். அடுத்து ஜியோஸ்பியர் அதே மாதிரி தான், கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி அப்படியே வந்து கொண்டு வரோம். அடுத்து சிலிண்டரு. ஸோ கிளிக் பண்ணுறேன், கிளிக் ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி இப்போ எனக்கு ஓகே ரேடியஸ், இந்த ரேடியஸ் ஓகே அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட் கொடுக்குறேன், எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. அடுத்து டியூபு. ஸோ டியூப் வந்து ஒரு ஷேப் இருக்கும், இந்த டியூப் ஷேப்பில் இருக்கும். அடுத்து வந்து டாரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைக் வந்து ஒரு சைக்கிள் டியூப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பிரமிடு. ஸோ பிரமிடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த பாக்ஸ் எப்படி நான் போடுறேனோ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ அடுத்து வந்து டீ பாட்டு. ஸோ டீ பாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து டீ பாட் வந்து எனக்கு அப்படியே டீ பாட்டு இது வந்து இருக்கும். ஸோ அடுத்து பிளெயின். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளெயின் மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ளோரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நம்ம இது வந்து 3D தானே, ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து என்ன வேணும், டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, இப்போ நான் பாக்ஸை வந்து நான் வந்து என்னென்ன போட்டுக்கணும், இப்போ இந்த ஜாமெண்ட்ரியை ஹைட் பண்ணேன்னா ஜாமெண்ட்ரியில் உள்ள எதுவுமே தெரியாது. ஸோ அதை வச்சுருந்தேன் அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் என்னென்ன போட்டிருக்கேன்னு தெரியும். இதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கான லெக்கு வந்து லெக்குன்னு வச்சுருக்கணும், லெக் 1 லெக் 2ன்னு வச்சுருக்கணும். ஸோ காட்டை வந்து அந்த காட்டுன்னு வச்சுருக்கணும், பெட்டை வந்து பெட்டுன்னு வச்சுருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி வச்சா தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் இங்கே பார்த்து டக்குன்னு எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாக்ஸ் ஹைட் பண்ணுற ஹைட் ஆயிரும், கோனை ஹைட் பண்ணுற ஹைட் ஆகும். ஸோ அதேமாதிரி வந்து ஜியோஸ்பியரு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறேன்னா ஹைட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஷேப்ஸு. இந்த ஷேப்பை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஐடியா இருக்குன்னு தெரியுமா? ஸோ இந்த ஷேப் வச்சு இந்த இதெல்லாம் டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அந்த ஐடியா வந்து என்னென்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஷேப் வெறும் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் வச்சு என்ன வந்து ஷேப் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறையா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா வருதுன்னு அதை வந்து சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து என்னென்னா லிங்க் ஆப்ஜெக்ட். ஸோ ஓகேவா, லிங்க் ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த பாக்ஸ் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இப்போ லிங்க் கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துடக்கூடாது, எனக்கு வந்து அப்படியே போயிடும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த லிங்க் செலக்ட் பண்ணிருக்கல, ஸோ இந்த பாக்ஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணணும். கிளிக்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாட்டர் லைன் வர்றது. ஸோ அப்படியே கொண்டு வந்து இதோட லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து லிங்க் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ தனித்தனியாக செலக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ வந்து பாருங்கள், மூவ் கமாண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணால் எனக்கு எதுவும் மூவ் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு வந்து பாருங்கள் என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் ஆப்ஜெக்ட்டும் வந்து மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எதோட லிங்க் ஆகிருக்கு, இந்த டீ பாட்டோட லிங்க் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் வந்து என்கிட்ட வந்து ஒரு கோன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா? ஸோ இந்த கோன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிங்க் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த டீ பாட்டை கிளிக் பண்ணி இந்த கோனோட ஆக்டிவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு, ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸை இந்த டீ பாட்டை இது பண்ணுறேன்,
எனக்கு என்ன ஆகுது, பாக்ஸ் மட்டும் தான் வந்து மூவ் ஆகுது. இப்போ இந்த கோனை நான் வந்து மூவ் பண்ணுறேன்னா எனக்கு பாருங்கள் 3மே இதாகும். ஏன் அப்படின்னா இதோட லிங்க் ஆப்ஜெக்ட் இது, இதோட லிங்க் ஆப்ஜெக்ட் இது. ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து லிங்க்கு. ஸோ அன்லிங்க் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அன்லிங்க் கொடுத்தோன்னா அன்லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் மூவ் பண்ணுறேன், எனக்கு வந்து என்ன ஆகுது, அன்லிங்க் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து அன்லிங்க் ஆகலை. இப்போ அதே மாதிரி இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அன்லிங்க் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறேன், எனக்கு வந்து என்ன ஆயிடுது, செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கிளிக் பண்ணணும், ஓகேவா. ஸோ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து லிங்க்டு ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆயிடுது, இதாகிடுது, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஜாமெட்ரி, ஷேப்பு, லைட்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போது இதில் வந்து ஆளுன்னு இருக்குது, ஓகேவா. இப்போ ஜாமெட்ரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோ, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து ஜாமெட்ரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள் காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஷேப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த சர்க்கிள்லாம் போட்டிருக்கேன், இது வந்து ஷேப்புக்கான ஆப்ஜெக்ட், ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து எனக்கு ஆளு, ஷேப்பு, ஜாமெட்ரி, இந்த மாதிரி லைட்டு, இந்த மாதிரி ஒன்று இருக்கா. இப்போ நான் ஜாமெட்ரி கிளிக் பண்ணேன்னா என்னால் ஜாமெட்ரி மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டணும்னா இருங்க நான் வரேன். இதில் வந்து நான் ஷேப்புன்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. இப்போ இங்கே வந்து பாருங்கள் என்னால் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த பாக்ஸையோ இந்த இதையோ வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ ஒரு பில்டிங்லாம் ஒரு இன்டீரியர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, தனித்தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க. இப்போ லைட்டு ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் லைட் ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல் கொடுத்தனா நான் இப்போ எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் ஆகும், இது செலக்ட் ஆகும், எது வேணாலும் செலக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சா. ஸோ அடுத்து வந்து ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மூவ் கமாண்டில் இருந்து இந்த கமாண்ட் இப்போ நான் செலக்ட் பண்ணாலே எனக்கு இந்த மாதிரி வருதுல, எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து ஹச் நேம். ஸோ இது வந்து நேம், இது வந்து என்னென்னா நேமை சர்ச் பண்ணி இது பண்ணுறது. இப்போ இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, இப்போ இந்த பாக்ஸ் ஒன்று ஹைட் பண்ணுறேன் அப்படின்னா ஹைட் ஆயிரும். கோன் ஒன்று இருக்குது, இதை ஹைட் பண்ணிக்கலாம். டீ பாட்னு இருக்குது, டீ பாட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பை நேம். ஸோ இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும்ல, அந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து நேம் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ லெக்னா லெக் 1, லெக் 2, லெக் 3, அதே மாதிரி வந்து ஒரு டைனிங் டேபிள், ஒரு சோஃபாவோ ஏதோ பண்ணுறீங்கன்னா ஷீட்ரு, பேக் 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 ரெஸ்ட்டு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நேம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓகே நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், ஓகேவா. எடிட் பண்ணும்போது ஹைட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரெக்டாங்குலர் செலெக்ஷன். ஸோ நார்மலாக இப்படி செலக்ட் பண்ணுறோம்ல, இது வந்து ரெக்டாங்குலர் செலெக்ஷன். ஸோ இதிலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்க்குலர் செலெக்ஷன் வரும். ஸோ சர்க்கிளாக வரும் செலெக்ஷனு. ஸோ அடுத்து வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் டைப் ஆஃப் செலெக்ஷன். ஸோ கிளிக் பண்ணி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா இதுவும் ஒன் டைப் ஆஃப் செலெக்ஷன். இதெல்லாம் வந்து ஆட்டோகேடில் சின்ன சின்ன செலெக்ஷன் இருக்கும். அடுத்து வந்து ஸ்ப்ரே. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா இந்த எப்படி நம்ம ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, வாலில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா வந்து செலக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்ம ரெக்டாங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா விண்டோ கிராசிங். ஸோ விண்டோ கிராசிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த கோணை மட்டும் செலக்ட் பண்ணோம், ரைட்டா. ஸோ இப்போ இந்த விண்டோ கிராசிங் ஆஃபில் இருக்குது. நான் நார்மலாக வந்து நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகுது, ரைட்டா. இப்போ இது எனக்கு வந்து பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த விண்டோ கிராசிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கோ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே, இந்த பாக்ஸுக்குள்ளே, அதுதான் மட்டும் செலக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இது இப்போ வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக கவர் ஆகி பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஆனால் கோன் செலக்ட் ஆகாது, ஏன்னா கோனில் நான் வந்து பாதி வச்சுருந்தேன். ஸோ தெரியுதா. ஸோ இப்போ இதெல்லாம் கோனை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கோன் ஃபுல்லாக செலக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இது வந்து விண்டோ செலெக்ஷன், உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே எடிட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ அடுத்து மூவ், ரொட்டேட்டு, ஸ்கேலு. ஸோ அடுத்து வந்து வியூ. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக உள்ளது தான். ஸோ இதில் நம்ம வியூ தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து பிவோட் பாயிண்ட். ஸோ பிவோட் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா இந்த 3 பாயிண்ட் காட்டுது பார்த்தீங்களா, டேரக்ஷன் காட்டுதுல XYZ. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிவோட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக இருக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த ஆப்ஜெக்டோட மிடில் சென்டர்.
ஸோ அது வந்து பாட்டம் சென்டரில் இருந்துச்சு, இது வந்து மிடில் சென்டரில் இருக்கும். ஸோ அடுத்த 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராஃபோட சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிவோட் பாயிண்ட்டோட பொசிஷனோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து செலக்டட் மணிப்புலேட்டர் வந்து சார் ஓகே. ஸோ இது புது வெர்ஷனில் வந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுவும் நான் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துங்க. அடுத்து வந்து மிரர். ஸோ மிரர் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ மிரர் எப்படி பண்ணலான்னு. ஸோ மிரர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன டேரெக்ஷனில் மிரர் வேணும், ஓகேவா? ஸோ ஆஃப்செட் வந்து ஒரு 3 ஃபீட்டில் வேணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்ஷன் வந்து XYயில் வேணும், ஒய்இசட்டில் வேணும், இசட்எக்ஸில் வேணும். இது வந்து நோ க்ளவுனர். ஸோ வந்து எனக்கு என்னது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே மூவ் ஆகும். இது காப்பி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து ஒரு காப்பி வந்து என்னாகும், டேரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இதுதான் ஒரிஜினல் பொசிஷன், ரைட்டா? ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன ஆகுது, என்னோட ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகுது, மிரர் ஆகிக்குது. ஸோ என்னோட டேரக்ஷன் அண்ட் தென் டிஸ்டன்ஸ், என்னோட டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ இதில் காப்பி இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் என்னென்னு அடுத்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் காப்பி எடுக்கும்போது. ஸோ வந்து இது வந்து காப்பி, ஓகேவா? ஸோ இது வந்து மிரர். கிளியர் ஆகிட்டா உங்களுக்கு? ஸோ அடுத்து வந்து என்னென்னா அலைன். ஸோ அலைன் வந்து ஸோ அலைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அலைன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸோ இது வந்து அதே மாதிரி தான் பிவோட் டு பிவோட் வேணுமா? ஸோ பிவோட் டு பிவோட்னா நான் சொன்னேன் சென்டர் டு சென்டர். ஸோ மேக்ஸிமம் டு மினிமம் வேணுமா, இல்லை மினிமம் டு மேக்ஸிமம் வேணுமா? ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி வந்து இப்போ சென்டர் டு மினிமம் கொடுத்தேன். இப்போ சென்டர் டு சென்டர்னா சென்டர் டு சென்டர் போயிடும். சென்டர் டு மினிமம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் சென்டரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வேணும், ஒய் ஆக்சிஸில் வேணும், எந்த ஆக்சிஸில் இதாகணும் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ அடுத்து வந்து டூல்ஸ் இன் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் வந்து தேவையில்லை, எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா அடுத்து மெட்டீரியல் வந்து இது செட்டிங்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் இது எல்லாமே கடைசியாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.